ஒரு கிலோ கண்டை கட்டல போனேப்பா 5 கிலோ 1 கிலோ கண்டனே ஏ செதில் மட்டும் எங்களுக்கு தெரியும் நல்ல கண்டை இந்த அளவுக்கு பொறுமை பார்த்தா போதும் நானே இந்த அளவுக்கு பொறுமை பார்த்தா போதும் கிறிஸ்டியா. வணக்கம் யார் ஸ்குவாட். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து 2வது நாள் இந்த கம்மாய்க்கு வந்திருக்கோம். நேற்று நம்மளை விட்டுட்டு துண்டி விட வந்துட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் கொண்ட குழு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் கண்டிருங்க. இன்றைக்கி புது கையாக இறக்கியிருக்கான். பேக் கேமராவில் காட்டுறேன். இப்போதே வந்து மணி 7 மணி ஆயிடுச்சு. தூண்டியை போட்டாங்க ஏன் கிடைக்குதா ராகு உள்ளே இருக்குதா பிராமினா தான் இருக்கேன். நீங்கிட்டு வாடா எந்திரிச்சு நின்றால கடிக்க மாட்டேங்குது. கம்மாயில் உட்காந்துருந்தீங்க தூண்டியை போட்டு ஆளை பார்த்தா வர மாட்டேங்குது. பொறுமையாக தம்பி பிராமினா கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. நல்லா உள்ள எழுத்துட்டு போட்டேன். இப்படி தான் கிடைக்கும். தேவனே கீழே உட்காருனே. தேவனே கீழே உட்காந்துரு. ஆளை பார்த்தா வர மாட்டேங்குது. பனையாரி கண்டடா மொதல் கண்டே காட்டியாங்கிட்டு. ஆமாடா என்னடா இந்த கண்டி இருக்கு வீடு காட்டியா பனையாரி கண்டை தானே. இன்னொட்டு கண்டடா களை ஓடி கண்டை முதல் கண்டையே பனையாரி கண்டி ஆகி போச்சு. ஏர் ஸ்குவாட் பற்றி தூண்டியை போட்டு வச்சாச்சுங்க. நிமிஷம் ஆகும் எதிர் போட்டுனே பேசாம உள்ள முன்கட்டுனே விராம இருக்கும் பொறுமையாக அது வந்து அடிச்சிடும். ரெடியாக மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கணும். உள்ளே தொங்கு வச்சுனே அது விதப்பு உள்ளே போனால் மட்டும் இருந்தேன். மீனை மட்டும் கையில் பிடிச்சிரு ஓட்டுனே போடணே. இப்போ போடணே பெருசுனே போடு அப்படி போடு. அப்படி இருந்துன்னா வந்துடுனே பொடினே இப்படி நல்லா மாட்டிச்சு போடு. ஏர் ஸ்குவாட் ஃபஸ்ட்டு மீன் அன்றைக்கி பார்க்குறேன் நம்மளை அப்படி இருக்கு. இல்லை இப்படி டக்குன்னு பொண்ணு விழுந்துருந்தேன் மீன். அப்படி இல்லைண்ணே பொறுமையாக மட்டும் இருந்தேன். இப்போ எதுன்னா அருமையாக மீனுக்கான மாட்டேன். எப்படி உள்ளே வச்சு ஃபுல்லாக நல்லா கடிக்கிட்டு விடு. அதை நீ பார்க்காத நமக்கு இதை உள்ள சேஃப்டியாக உள்ளே பிடிச்சிட்டு பூசா நல்லா பூசானே இழுக்கவும் நல்லா இருந்துச்சுல கிட்ட இந்த மீனை வந்து கடிக்கிற விடு. பூச்சி இருக்குல்ல பூச்சியெல்லாம் இருக்குண்ணே. ரொம்ப தொங்குச்சியாக போடாத. அரை தொங்கா போடு. அவ்வளோதானே போடணும். ரொம்ப போடு. பெருசு நல்ல பெருசு ரெண்டுண்ணே. ரெட்டண்ணே தவுளா இல்லைண்ணா ஒன்று தானே பெருசு. ஒன்று தானே ரெண்டு ஒன்று தானே ஒன்று பெருசு ஒன்று அதை எடுங்க. அவன் கடிக்கும் ஒரு இருக்க வரும். அது ஃபஸ்ட்டு இப்படி போட்டாச்சு. அப்படியே அது மேலே வேணும். அப்படி சும்மா வேணும் முக்கியோட பார்த்துக்கலாம். ஓ இந்த ஆட்டி பார்க்குறேன் வராங்க பற்றியா ரெடி ஆகிட்டாங்கண்ணே. பொறுமையாக மாட்டார். பெரிய நல்ல கண்டை இந்த அளவுக்கு பொறுமை பார்த்தா போதும். நானே இந்த அளவுக்கு பொறுமை பார்த்தா போதும். பிடிச்சியா இல்லையா வாய்க்கில் வரல நல்லா பண்ணி நினைக்க முடியும். நல்ல வேலை ஏர் ஸ்குவாட் கீழே பிடிச்சிட்டாரு. என்ன உள்ள தெரிஞ்சு ஊசா வச்சு போடுங்க. வீட்டு கூட மாதிரி எடுத்தா போடுனே. ஓகே தானே பொறுமையாக இருந்தேன். போட்டுனே போனேப்பா போனேடா தொக்கு பிடிச்சி கீ வாங்க கரெக்டு தான் பிடிச்சி வாய்க்கில் வரல ஒன்று வெங்காரம் ஆகிப்போச்சா. அதே பொறுமையாக இந்த ஆட்டி எப்படி போச்சுட்டியா தொங்குல போட ஒட்டு ஒன்று அப்படியே போடு. அந்த புள்ளி சரி ஒன்று போடு விடு. ரொம்ப குதிரி வரவாட விடு போடணே. அப்போ தானே மீன் வேகமாக ஏறு. பழைய புள்ளியில் தான் போடணும்.
என்ன போட்டுனே பொறுமையாண்ணே ஓட்டுனே இப்போ போனே வருமா பயப்படாத நல்லாடி தர்மணிங்க நம்பி ராக்கியை விட்டுக்கிட்டேனே வரலையாவே வரலண்ணே. ஓகே ஆஸ்கார் இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. எங்கேயும் போகட்டுமே ரொம்ப நேரம் பொறுமையாக இருந்தேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக பெருசு தானே பொறுமையாக மாட்டேன் ரெட்டுக்கிட்ட எந்த இப்போ உள்ளே போகணுன்னு எனக்கு வண்டியில் கண்டே இருக்குமா ஏனே நீ இல்லைண்ணே பெரிய ஜிலேபியானே இருக்கு. என்ன பையல்ண்ணே இழுத்து வருதாங்க எடுத்துறியாண்ணே பைய என்ன சைடில் எடுப்போண்ணே. ஒரு வலுவான கண்டதை மாட்டி கிடக்க முடியும். எடை ஏனே நீ இப்போ அடுத்த இடத்துக்கு போகிற மாதிரி தான் வரும் போல. இல்லை இந்த விடாமீன் கடிச்சிட்டல அந்த இடத்துல முடியும். முறையடிக்கணே விராமீன் அது பையன் போனே பையன் பக்கத்தில் போனே என்னண்ணே அதை அடிச்சிருக்கானே இது மீன் மாடி கிடங்க. சொல்லல பாத்தியா பக்கத்தில் போனோடனே வருது அப்படியே கலக்காமனே. அப்படியே நரம்பு வானே அப்போ தானே மீனை கொண்டு வந்து நரம்பு காட்டாம வரலாம். கடிக்கும் நம்ம தான் இருக்கோம்ல. ஆறாது ஆண்டாண்டா பனையேறி கண்ட பிடிச்சி தூக்குங்க. வானே பையன் வானே 1 கிலோ கண்டா 2 கிலோ கண்டாடாது 5 கிலோ கண்டா மாப்பிள்ள அடித்தானே எடுத்துருவேன். 2 இடத்துல இருந்தானே கொஞ்சம் பொறுமையாக இருப்பேன். நம்ம நேரம் இங்கே போகிற மாதிரி வர முடியும். நல்லா ஏண்டா தானே அவ்வளோதான் இருக்குது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ வேலைக்கு ப்ரமோஷன் போட்டாச்சு உனக்கு. நல்லா சிலேபி தானே இது அடித்து இழுத்துட்டு போவோம். எப்படி வந்து கட்டியா அப்படியே தண்ணி பத்திரமா கையை பிடிச்சி மாட்டிக்கிட்டேன் அப்படியே அது. இது சேலுக்கு இந்த துணி இருக்க முடியேண்ணா. தெரிய எதிர்பார்த்து நான் நல்லது இருக்கேன். ஒரு கிலோ சேர்த்து எதிர்பார்த்து நான் நினைக்கிறேன். என்ன நல்லா போட்டுனேன் ஒன்று பனைவேரி கண்டையாக இருக்கும் போலையோ என்ன போட்டுனேன் ஒன்று அம்புடு அள்ளிக்கில் போட்டுனேன். பெரிய விராமின் டபுள் விராமின்னு பொறுமையாருண்ணே தொங்குள் இழுத்து தெரியுண்ணே விதப்பு மட்டும் உள்ள முங்கிட்டேண்ணே. டபுள் பெரிய விராமினே பெரிய சிலேபி 1 கிலோ கண்டை கட்டலை போடனேப்பா 5 கிலோலாம் 1 கிலோ கண்டனே. ஏ செதில் மட்டும் ஒன்று எங்களுக்கு தெரியும் தம்பி. ஓ வேலையா பாருப்பா காட்டுனே. வாய் நல்லா பெரிய வாய் தான் நல்லா பிடிச்சிருக்கீங்க. என்ன அவர் பதட்டப்படுறாருவாப்ல காலு பதட்டப்படுறத கெண்டியை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு.
யார் ஸ்குவாடு கழுத்து நிற்கிறது நடந்து போயிட்டு இருக்கான். அடிச்சு இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு கழுத்து தண்ணிக்கில் இறங்கி தான் ஸ்குவாட் நடந்து போகிறோம். வலது காலம் இருக்குது. பிறகு அந்த கரைக்கு வந்திருக்கான். முடித்தோம் தண்ணிக்கில் இறங்கி தான் ஸ்குவாட் அந்த கரைக்கு போக முடியும். கொஞ்சம் கொஞ்சம் மேலே கரை ஏறிட்டோம். வாங்க போவோம். மீன் ஒரு 5-6 மீன் எடுத்துருக்கோம். மாப்பிள்ள இல்லைண்ணே அவ்வளோ நம்ம டவுடா இன்னைக்கு தானே வீட்டுக்கு வைடா வைடா காட்டு மாப்பிள்ள. மாப்பிள்ள இது போதும் மாப்பிள்ள குழம்புக்கு. தேவானே போதும்ல காலை ஃபோன் எடுத்து யார்ட்டு போகணும்? தேவானே உங்களுக்கு ஃபோன் நம்ம எடுத்துகிட்டு போ. அண்ணா இது நான் உங்களுக்கு தேவா உங்களுக்காண்டி பாட்டு பாட போகிறேன். இல்லைப்பல இல்லைப்பல பனையரி கண்டேன் காட்டு மாப்பிள கண்டே அதான் உள்ள ஓடு மாப்பிள. அண்ணே காட்டு மாப்பிள சாப்பிடலாம் அந்த கண்டைய. அங்கிட்டு போயிட்டா வந்தனே. ஓய் வெற்றி நமது ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கலவரம் வாய்ப்புச்சு. சின்ன சின்ன மீன் கொஞ்சம் பிடிச்சி போறே. வெற்றி நமது வெற்றியின் சின்னமாக அது நாளைக்கு அறுவடை வெட்டி விட்டுவான். ஏர் ஸ்குவாட் ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. காலை பசி தாங்க முடியல. அதே தேவான மீன் அண்ணே மீன் எடுத்து காட்டேன். பார்த்தீங்கன்னா மீன் ரொம்ப கம்மியாக பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு ஒரு பசி வெறி ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆயிடுச்சு. வாங்க வீட்டுக்கு போவோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கண்டுட்டுருங்க. வாங்க வீட்டுக்கு போவோம். மணி ஆகி போச்சுங்க. பசி தாங்க முடியல. இன்னைக்கு மீனே கடிக்கல. ஏர் ஸ்குவாட் ரொம்ப கடிக்கல. ஒரு 6-7 மீன் எடுத்துருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள் நல்லாயிருக்கும். நான் உங்கள் தேவா நம்ம தேவானை பிடிச்ச மீன் நல்லா பெரிய பெரிய மீனாக பிடிச்சிருக்காப்புல. அது எப்படி பார்த்தா ஒரு கிலோ 1.5 கிலோ 2 கிலோ வரும். வாங்க வீட்டுக்கு போவோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா கண்டிப்பாக